எல்லாருக்கும் வணக்கம். நீங்க புதுசா ஓட்டு போட போறீங்களா? டிவிகேக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிவிகே டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? அது ஒரு ஆரோக்கியமான எதிர்ப்பா இருந்தா நானும் டிவிகேக்கு ஆதரவு கொடுப்பேன். ஆனா அது ஆதரவு ஆரோக்கியமான எதிர்ப்பு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி எதற்கெல்லாம் வாய் திறக்காம மௌனமா இருக்கோ, பிஜேபி எதெல்லாம் ஆதரிக்கலோ அது எல்லாத்தையும் விஜயும் ஆதரிக்கிறாரு. பிஜேபி திமுகவை எதுக்குது. எதனால எதுக்குது? கொள்கைக்காக எதுக்குது. இல்லாதவன் படிக்கக்கூடாது, தாழ்ந்து ஜாதிக்காரன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது, குலக்கல்வி திட்ட முறை வரணும் அப்படிங்கிற இது எல்லாத்துக்காகவும் பிஜேபி திமுகவை எதுக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கிற மாதிரி விஜயும் திமுகவை எதுக்குறாரு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சு விஜய் அதிமுகவை ஜெயிக்க வச்சு மறைமுகமா பிஜேபியோட ஆட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் அவங்களோட பிளான். இந்த பிளானுக்காக தான் விஜயை களத்துல இறக்கியிருக்காங்க. எனவே நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்துவ இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நடிகனா மட்டும் பார்த்துட்டு அரசியலை அரசியலா பார்க்கணும். அப்போதான் வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கே பிஜேபியோட எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்காத விஜய் நாளைக்கு ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா அவங்க செய்யற யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல கொடுங்கோல் ஆட்சி இங்கேயும் நடக்கும். அப்பையும் எதுக்காகவும் வாய் திறக்க மாட்டாரு. விழிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. நன்றி.